வணக்கம் நண்பர்களே, தப்பு எங்கே நடந்தாலும் தாராளமாக இந்த ஆப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஸோட பயன் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு ப்ரௌசர் போல தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ரௌசரில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலுமே உங்களோட பேக் கேமரா ஆன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மற்றவங்க பார்வைக்கு இந்த ஆப்ஸ் நீங்கள் ஏதோ ப்ரௌசரில் இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் இந்த ஆப்ஸ் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி பயன்படுத்துறது, இந்த ஆப்ஸ் பற்றின முழு விவரங்களும் நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பல புதிய அப்டேட்டுக்கு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஸோட லிங்க் எப்போதும் போல வீடியோ கீழே இருக்குது. இந்த ஆப்ஸ் தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஆப்ஸை பற்றின முழு விவரங்களும் தொடர்ந்து சொல்கிறேன். இந்த ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிற இது போல தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே நீங்கள் ப்ரௌஸ் பண்ணவே முடியாது. பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் போல தான் இருக்கும். இந்த ப்ரௌசரில் நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கும்பொழுதும் உங்கள் ஃபோன் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோ எல்லாமே கேலரியில் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கும். அந்த ஃபோட்டோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி தப்பு எங்கே நடந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த ஆப்ஸை எக்காரணத்தை கொண்டும் தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்திடாதீங்க. தொடர்ந்து இது போல் பல வீடியோக்களுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.